வணக்கம் நண்பா. நான் உங்கள் சிந்தனை நண்பர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி நம்ம முல்லைப்பூ செடி தான் பார்த்துட்ருக்கோம். இந்த முல்லைப்பூ செடியில் பார்த்தீங்கன்னா, அதிகமாக கொடி வர்றதுக்கு என்ன காரணம்? அதை நம்ம எப்படி சரி பண்ணலாம்? அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த முல்லைப்பூ செடியில பார்த்தீங்கன்னா, கொடி அதிகமாக வர்றதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, நம்ம அதிகமாக பார்த்தீங்கன்னா, இந்த டிஏபி உரத்த அதிகமாக நம்ம விடுறதுனால தான். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, நார்மலாவே பார்த்தீங்கன்னா, கொடி பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வரும். 1, 2 கொடி வரும். அதிகமாக வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா, டிஏபி உரம் அதிகமாகிறதுனால நம்ம இந்த மாரி நெறைய கொடி வரும். இந்த கொடி பார்த்தீங்கன்னா, இலை எட்ட எட்ட இருக்கும். இந்த மாரியான கொடியில பார்த்தீங்கன்னா, மொக்கு வைக்காது. அது பாட்டுக்கு நீட்டா போயிட்டே தான் இருக்கும். கடைசி வரைக்கும் பூ வைக்காது. ரொம்ப செடி தான் இதா வளர்ந்துட்டுருக்கும். இத பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி சரி பண்ணலாம்? அத பத்தி பார்க்கலாம் நண்பா. இந்த மாரி இருக்கக்கூடிய கொடியெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாரி நம்ம உடைச்சு விட்டுறலாம். இந்த மாரி பார்த்தீங்கன்னா, இந்த மாரியான இதில பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாரி நுனி பகுதிய பாதிய உடைச்சு விட்டு வரோம். இந்த மாரி நம்ம உடைச்சு விடுறதுனால என்ன பயன் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி உடைச்சு விடுறது பார்த்தீங்கன்னா, இந்த மாரி அந்த கிளைய விட்டு பார்த்தீங்கன்னா, பக்க கிளைய வெடிக்க ஆரம்பிச்சுரும். பார்த்தீங்கன்னா, இது ஒரு கவாத்து பண்ணுற மாரி தான் கிட்டத்தட்ட. இந்த மாரி உடைச்சு விட்டா நல்லா துளிர் வரும். அது அப்படியே அதில இருந்து பூ நல்லா வைக்கும் நண்பா.